ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராட் பிட் நடிச்சிருக்க எஃப்1 படம். இதை வந்து நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓடிடியில் வந்தோடனே பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, பிராட் பிட் வந்து ஒரு எஃப்1 ரேசர். அவருக்கு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆஃப்டர் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு கார் ஓட்டலான்னு வராரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து கார் ஓட்ட வாடான்னு வந்து கூப்பிட்டவுடனே வந்து அவர் கார் ஓட்ட வராரு. அதுக்கு நடுவில் வந்து ஈகோ கிளாஸ் ஆகுது. மறுபடியும் அவர் வந்து ஃபார்முலாவில் கலந்துக்கிறாரு. மொத்தம் வந்து 7 சீக்வன்ஸ் வருது, ஃபார்முலா சீக்வன்ஸு. அதெல்லாம் வந்து பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரேஸில் கலந்துக்கிட்டு அவர் ஜெயிச்சாரா அப்படின்றத வந்து படம் வந்து கொண்டு போகும் கதையை. அப்படின்ற கதையை நோக்கி தான் படம் மூவ் ஆன் ஆகும். அந்த அவ்வளோ வந்து அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ரியலாகவே நம்மளே கார் ஓட்டுற ஃபீல் வந்து அந்த படத்தில் கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து உண்மைக்குமே தரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வந்துருச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து அது போக வந்து பிராட் பிட்டோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இது உண்மையாக சொல்லப்போனால் வந்து இப்போ வந்து எஃப்1 வந்து இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ரைட்ஸுக்கு அடிச்சுக்கிறாங்க. நிறையா பேர் வந்து எஃப்1 படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்கு போட்டி போடுறதா வந்து ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்கு. இதில் யார் நடித்தா கரெக்டாக இருக்கும்ன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக வந்து இந்த படத்தை எவ்வளோ பேர் மிஸ் பண்ணீங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வந்து நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.